திருப்போணம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலில் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை பணியில் இருந்த அஜித்குமார் என்ற காவலர் பணியில் இருந்தார். அப்பொழுது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி என்ற பெண்ணும் அவரது மகள் நிகிதா என்றவரும் அங்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பொழுது நிகிதாவின் கார் சாவியை வந்து அஜித்குமாரிடம் வழங்கி அவரை வந்து காரை பார்க் செய்ய சொல்லியுள்ளார். அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது என்பதால் அவரது நண்பர் அருண்குமார் என்ற ஆட்டோ ஓட்டுநரிடம் கார் சாவியை அளித்து அவர் காரை பார்க் செய்துவிட்டு அஜித்குமாரிடம் சாவியை வழங்கியுள்ளார். அதன் பின்பு சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்த நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி ஆகியோர் காரில் வைத்திருந்த 10 பவுன் தங்க நகை காணவில்லை என்று திருப்போணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பின்பு அஜித்குமார், அருண்குமார், அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் ஆகியோரை வந்து திருப்போணம் காவல்துறையினர் வந்து விசாரணை செய்து விடுவித்தனர். அதன் பின்பு வந்து தனிப்படை காவல்துறையினர் வந்து நவீன்குமார், அஜித்குமார், அருண்குமார் உள்ளிட்ட மேலும் 3 பேர் மொத்தம் 6 பேரை வந்து அவர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் எடுத்து அவர்களிடம் அடித்து விசாரணை செய்துள்ளனர். இதில் வந்து அஜித்குமார் என்ப காவலர் கோயில் காவலராக பணிபுரியும் அஜித்குமார் என்பவர் வந்து கடுமையாக தாக்கப்பட்டதில் வந்து காவலர் தாக்கப்பட்டதால் அவர் வந்து உயிரிழந்தார். சம்பவம் வந்து தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வந்து நேற்று இரவு வந்து 5 பேர் வந்து திருப்போணம் நீதித்துறை நடுவர் நீதிபதி வெங்கடேச பிரசாத் அவர்கள் முன்னிலையில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டனர். ஓட்டுநர் வந்து ராமச்சந்திரன் என்பவர் வந்து நேற்று ஆஜர் செய்யப்படவில்லை. இந்த சம்பவம் வந்து நேற்று இரவு முழுவதும் வந்து கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த அஜித்குமார் தாக்கப்பட்ட வழக்கில் வந்து நேற்று இரவு வந்து ஆனந்தன், கண்ணன், ராஜா, பிரபு, சங்கரமணிகண்டன் ஆகிய 5 காவலர்களை வந்து திருப்போணம் காவல்துறையினர் வந்து திருப்போணம் நீதித்துறை நடுவர் நீதிபதி வெங்கடேச பிரசாத் முன்னிலையில் வந்து ஆஜர்படுத்தினர். அவர்களுக்கு வந்து நீதிபதி வந்து 15 நாள் நீதிமன்ற காவல் வந்து விதித்துள்ளார்.